الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லீமாக பிறக்கச் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்வை அதிகம் நேசித்த அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிற இறைநேசருடைய சுஹபத்திலே அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். நாம் இறைநேசர்களுடைய பிரியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இறைநேசர்களை பிரியப்படுகிறான். காரணம், சதாவும் அவர்களுடைய சிந்தனை முழுவதும் அல்லாஹாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹை தவிர்த்து அவர்கள் ஒரு வினாடி கூட ரப்பை மறந்து வாழ்வதில்லை, வாழ்ந்ததும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களை இத்திபா செய்து இமாம்கள், ஷேகுமார்கள், நபி அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அதே போன்று சதா 24 மணி நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய காலம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அவர்கள் எப்படி நோன்பு வைத்தார்களோ அதுபோல நாமும் நோன்பு வைப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். இறைநேசர்கள் அவர்களுடைய வயிறு மட்டும் நோன்பு வைக்கவில்லை, ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு வைத்திருந்தது. நோன்பு வைத்தார்கள். அவருடைய கண்கள், அவருடைய காது, அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நோன்பு வைத்திருந்தது. அதுபோல நாம் அவருடைய சுகபத்தின் மூலமாக நாமும் அதை அடைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி தங்களுடைய கண்களை பாதுகாத்தார்களோ, தங்களுடைய காதுகளை பாதுகாத்தார்களோ, கரங்களை, கால்களை பாதுகாத்தார்களோ, அதுபோல நாம் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இறைநேசனுடைய ஒரு பார்வை பட்டுவிட்டால் நம்முடைய நிலைமை மாறிவிடும். ஒரு சாதாரண ஒரு தீய பார்வைக்கே சக்தி இருக்கிற போது நல்லடியாருடைய பார்வைக்கு அதைவிடவும் கூடுதலான சக்தி இருக்கிறதை யாராலும் மறுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மையானது என்பதாக சொன்னாங்க. தீய பார்வைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துவதைப் போல நல்ல பார்வை அது உள்ளத்தையும் சரி ஹாலையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நல்லடியாருடைய பார்வைப்படுவதற்காக வேண்டி நம்மை நாம் அவர்களுடைய பார்வையின் மூலமாக அல்லாஹ் நம்மை நல்லவர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.